நம்ம இன்னைக்கு பாலிட்டியில ஃபர்ஸ்ட் லெசன் இந்த இந்திய அரசியலமைப்பு தோற்றம் அதோடைய அடிப்படை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது தோன்றுனது எங்க அப்படின்னா இங்கிலாந்துல. ஆனா அதுவே ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் தான் நம்ம அமெரிக்காவை ஃபாலோ பண்றோம். நம்ம தெரியும்ல, நம்ம நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசியலமைப்பு முதலில் தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம் புக்ல, ரைட்டா? ஸோ அதுதான் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அமெரிக்கா. ஆனா ஃபர்ஸ்ட் தோன்றியது இது அப்படிங்கிறது இங்கிலாந்துல. நம்ம இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே போதும். அடுத்தது இந்த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த எழுதுறதுக்கு இதோடைய தலைவராக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஸோ அவங்களுடைய வழிகாட்டல் மூலியமா அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுதான் நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பு எழுதியிருப்பாங்க நம்ம இந்தியாவுக்கு. ஸோ அதனாலதான் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம அவரை அதாவது தமிழ்ல இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பின் சிற்பி யாரு, இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பின் தலைவர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்த இந்திய அரசியலமைப்பின் குழுவின் தலைவர் அப்படின்னு எப்படி வேணாலும் கேட்கலாம். எது கேட்டாலும் ஆன்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அடுத்தது அரசியலமைப்பை உருவாக்கிய குழு அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்கிலீஷ்ல டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குட்டிய ஒரு கதை இருக்கு இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இந்த எப்படி நம்ம நாட்டை கான்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்ட்டு சொல்லி நமக்கு சரியா இந்தியாவை வழி நடத்த முடியாது அப்படின்ட்டு சொல்லி நம்மளுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சாலும் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல தான் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்த இந்திய அரசியலமைப்பு இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டது. சரியா? ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது தான் தமிழ்ல அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது அமைக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா 29th ஆகஸ்ட் 1947ல. ஆனா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் ஆகஸ்ட் 1947 15th கிடைச்சிருக்கும் இல்லையா? அடுத்தது அதுக்கப்புறம் 29th ஆகஸ்ட் 1947ல இது அமைக்கப்படுது. இந்த குழு உறுப்பினர்கள் இந்த குழுல மொத்தமா அம்பேத்கரையும் சேர்த்து டாக்டர் அம்பேத்கரையும் சேர்த்து 7 பேர் இருந்திருக்காங்க. சோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு இல்லையா, இவங்களுடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ வரைவு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் எழுதுதல், மற்ற குழுக்களின் பரிந்துரைகளை ஒன்றிணைத்தல், சட்ட ரீதியான மொழி மற்றும் வடிவமைப்பு செய்தல். ஷார்ட்கட்ல நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா குழு பெயர் டிராஃப்டிங் கமிட்டி. அது அமைக்கப்பட்ட நாள் 29th ஆகஸ்ட் 1947ல. அந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இது அங்கீகரிக்கப்பட்ட நாள், அதாவது எழுத ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் எழுதி முடிச்ச அந்த நாளே இது அங்கீகரிக்கப்பட்டது. சரியா? அதுதான் 26th நவம்பர் 1940 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம். அங்கீகாரம் பெற்ற நாள், அப்படி இல்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகேவா? இது நடைமுறைக்கு வந்த நாள் 26 Jan 1950. கரெக்டா? அரசியல் அமைப்பின் நாள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுத வேண்டியது இதுதான். 26 நவம்பர் 1949. மறுபடியும் இதோட கண்டினியூஷன் நாளைக்கு ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு கண்டினியூவா போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.